ஹே காய்ஸ், நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வாங்க நம்ம வந்துட்டு ஒரு புது ட்ராமா பார்க்கலாம். இந்த ட்ராமா பார்த்திங்கன்னா ஒரே கொலை, மிஸ்ட்ரி, ரொமான்ஸுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். வாங்க இப்போது நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அடி கள்ளி நீ இங்கே தான் இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண போகிறான். ஏன் இப்படி பண்ணுற, உங்கள் அப்பா பார்த்தாருன்னா என்ன பண்ணுவார்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் பார்த்துட்டு போகிறான். நீ என்னடி பண்ணிகிட்டு இருக்கிய பாரு, உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்கல, தள்ளி விடுறா. அதுக்கப்புறமா பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் மெய் மறந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்க அப்பா மேலே வரான், கண்ணை தூக்கிட்டு என்னடா அது அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு கீழே வரைக்கும் சவுண்டு கேட்டுருச்சு. டக்குன்னு ரெண்டு பேரும் என்னையே ஏமாத்துறீங்களா, இருங்கடா உங்களை வந்து வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பங்காரன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு வந்துட்டு மேலே ஏறி போகிறான். அவங்க அப்பங்காரன் வந்தது கூட தெரியாமல் ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இதோ வந்துட்டு கட் பண்ணிவிட்டு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஷன் மாதிரி காட்டுறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில். அங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒருத்தனை போட்டு புழக்க போகிறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு அவங்க அப்பாவோட எனிமீஸாமா. இவன் போய் வந்துட்டு ரெண்டு சண்டையாக போட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு காப்பாற்றி விட்டுறான். அவங்க அப்பாவுக்கு ஒரு அடியாள் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட யாரோ உங்களை பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே யாருடா அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்க போகிறான். பார்த்தா ஒரு பொண்ணு, பார்த்தோன்னே செம்மையாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இவ தாங்க நம்ம ஹீரோயின். இவ வந்தோடனே வந்துட்டு ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பாருங்க உங்கள் மூஞ்சில் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் ரத்தத்தை துடைக்க போகிறா. யாருடா இவோ ரொம்ப பீலா விடுவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. நீ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாம வந்து பேசிகிட்டு இருக்க, நீ யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவன். இல்லை எனக்கு பேரும் புகழும் வேணும் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரைம் இருக்குது, அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது எதுக்கு நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போக பார்க்குறா. சரி அவள் வேணும்னே பண்ணுறா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே அவள் கூப்பிட்ற இடத்துக்கும் அவன் போகிறான். எங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய பப்பு மாதிரி இருக்கா, அங்கே கூட்டிகிட்டு போகிறா. எல்லாருமே வந்துட்டு இவனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய இடத்து அவளோட பையன் இல்லையா, அதனால இருங்க எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. வந்தோடனே ரெஸ்ட் ரூமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோவோட அப்பாவை கட்டுறாங்க. அவனும் அங்கே தான் இருக்கான். எதுக்குன்னு பார்த்தா யாரோ ஒருத்தி வந்து புதுசாக பாட போகிறாளாம்மா, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான்டா வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியாப்பா சரிப்பா உட்காருங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு சரி எங்கே போனா இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. வேணும்னே வெயிட் பண்ண வச்சுட்டு எங்கேயாவது போயிட்டாளா இந்த கள்ளி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் மேடையில் நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்காளே இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பாவும் பார்க்குறான், நம்ம ஹீரோவும் பார்க்குறான். என்னடா இது ரெண்டு பேர்த்துக்கு ஒரே டைமில் ரூட் விட்றாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி போய் பாடுறா அப்படின்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். வாங்க வந்து பாருங்கள் செம்ம ஷோ இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்போட ஓனர் இருக்கா இல்லையா, அங்கே வேலை செய்கிறவும் அவள் தான், அவள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோட அப்பங்காரன் இருந்துட்டு செம்மையாக இருக்காளே இவளை மடக்கிறணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வேணுன்னே கண்டுக்காமல் ஹீரோ கிட்ட போய் பேசுகிறான். அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு, வேணும்னே பண்ணுறியாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிடுது. ஹீரோட அப்பா இருந்துட்டு என்ன இவன் அங்கே போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறமா உங்களோட ஒரு பட்டன் தேவையில்லாமல் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படிங்கிறா. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அவள் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருப்பா. அவன் வந்துட்டு தெரியாமல் வந்துடுச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லியிருப்பான். இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவான். எதுக்கு இந்த சீனை கிரியேட் பண்ணான்னு தெரியல. நம்ம ஹீரோ முடிச்சுட்டு இருப்பான், என்ன இவன் பைத்தியக்காரியாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவள் ரூமுக்கு போய்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவோட அப்பா வந்து முன்னாடி நிற்கிறான். வேணும்னே கண்டுக்காத மாதிரி போயிடுறா. அப்போன்னு பார்த்து அவளோட அந்த ஸ்வெட்டர் மாதிரி ஒன்று போட்டிருக்கா என் மேலே ஷால்பம் மாதிரி, அதுலேருந்து வந்துட்டு நூல் போய்கிட்டு இருக்கு. என்னடா இது நூல் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பங்கார பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நூலை பிடிச்சிக்கிட்டே அவள் பின்னாடி போய்கிட்டு இருக்கா. ஏன்டா ஒரு சின்ன நூலை வச்சுட்டாடா பின்னாடி போவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. போயிட்டு அப்படியே பின்னாடி போய் உங்களோட ட்ரெஸ்ஸில் இருக்க நூல் இதோடய வந்துருச்சு, சாரி நான் வேணா உங்களுக்கு புதுசாக ஒன்று வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ பரவாயில்ல நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சீனை போடுறா. உடனே இருந்துட்டு எனக்கு ஒரே சுகர் இருக்குது, அதனால் வந்துட்டு சாக்லேட் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்லாம் வந்துட்டு எடுத்து சாப்பிட்றதுக்காக வந்துட்டு எடுக்கிறா. அவங்கக்கிட்ட அவனும் நான் பிரித்து தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது லைட்டாக அங்கங்கே டச்சிங் ஆகுது. உடனே வந்துட்டு வேணும்னு என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பங்காரன் வந்துட்டு எனக்கு மயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ராமாலாம் அடிக்கிட்டு இருக்கா.
இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, ஒரு ஓரமாக நின்று கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஓ வேணும்னு எங்கள் அப்பா மயக்கிறியாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒருத்தர் வரான், டே பேசாம இருடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இவன் இந்த மாதிரி ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாடா பெரிய ஆட்டக்காரே இருப்பா போலே, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு போயிடுறான். இதுக்கப்புறமா இவனோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என் பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பங்கார இருந்துட்டு நம்ம ஹீரோ பேரில் எழுதி வைக்கிறதா பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாமே கேட்டுட்டு இருக்கிறவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இப்படி சீக்கிரமாக இந்த மாதிரி வேலை முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு அப்புறம் வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லா பொறுப்புமே நம்ம ஹீரோக்கு கொடுத்துட்றான். இங்கே என்னடான்னு பார்த்தா, நம்ம அந்த ஓனர்காரி இருக்காள், அவள் வந்து நம்ம ஹீரோன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா, என்னத்தை பண்ணி மயக்கனே, எல்லாரும் உன்னை பார்த்து வந்துட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டு வந்துட்டு நாளைக்கும் ஷோக்கு வந்துரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோ வரதை பார்த்துட்டு அவள் கண்டுக்காத மாதிரி மேக்கப் பண்ணலாம் போய்கிட்டு இருக்கா. சொல்லு உன்னோட மோட்டிவ் என்னன்னு சொல்லு, எங்கள் அப்பாவுக்கும் ஒரு விட்டுடுற, எனக்கும் ஒரு விட்டுடுற, யாரை தான் நீ மயக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நான் உங்களுக்காக பார்க்க தான் வந்தேன், அதே மாதிரி உங்கள் அப்பாவை பார்க்குற தான் வந்திருக்கேன், என்னடி பேசிகிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். என்ன பேச்சுது, ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரியும், நீ பேசாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மிரட்டுறா. என்னை பற்றி உனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, நீ வந்துட்டு அவங்க பையனே இல்லைங்கிறது எனக்கு தெரியும், அதனால வந்துட்டு நீ பேசாமல் போய்க்கோ அப்படின்னு சொல்லிடுறா. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லா பொறுப்பும் இருக்கிறது பிடிக்காம ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோட அப்பங்கிட்ட வேலை செய்கிறான்ல, அவன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நீ எப்பறம் எல்லா பொறுப்பும் அவனுக்கே கொடுப்பேன், எவனோ ஒருத்தன் வந்துட்டு உன் பையன் சொல்லி வந்திருக்கான், அதுக்காக எல்லா பொறுப்புமே அவனுக்கு கொடுத்துருவியா, நான் தானே எப்போவும் உனக்கு நிறைய வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன், ஒழுங்கு முறையாக இந்த கான்ட்ராக்ட்லாம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இனிமேல் அவனுக்கு தான் உனக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுறான். இதுக்கப்புறமா நம்ம குட்டி வில்லன், இவன் வந்துட்டு குட்டி வில்லன் நம்ம சொல்லுவோம். குட்டி வில்லனுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கிது, நம்ம ஹீரோ தான் சென்ட் பண்ணி வச்சுருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையான பையன் கிடையாது, அவன் வந்து ஒரு டூப்பு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. அதை அனுப்பிட்டு உடனே என்ன பண்ணுறான்னா பாட போயிடுறான். இவனும் உட்காந்து ரசிச்சிட்டு இருக்கான், என்னடா அழகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ அங்கே தான் இருக்கான். இப்படி வந்துட்டு அங்கே நடந்துக்கிட்டு இருக்க இந்த ஷோ நடந்துக்கிட்டு இருக்கும்போது குட்டி வில்லன் வந்துட்டு மாசாக ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. இந்த நான் எதுக்கு இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். டே சொன்னேன்லடா இவன் வந்துட்டு உன் பையன் இல்லைன்னு, பாரு இப்போ ரிப்போர்ட்டே வந்திருக்கு, உன் பையன் வந்துட்டு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி வயிற்றுல 4 தையல் போட்டிருக்காங்களாமே, இவனுக்கு இருக்கான்னு பார்க்கணும், இவனை சட்டையை கழட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். என்னடா இது இவனுக்கு வந்த சோதனை, நம்ம ஹீரோ தான் உண்மையான பையனே இல்லையே அப்படின்னு வந்துட்டு நீங்களாம் யோசிப்பீங்க. ஆமாம் அவன் உண்மையான பையனே இல்லை தான். நம்ம ஹீரோயின் போட்டு விட்டுட்டு ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு அவன் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறானா, இருங்கடா அவங்களுக்கு வைக்கிறான் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவன் சட்டையை கழட்டி காமிச்சிட்றான். அங்கே சொன்ன மாதிரி 4 தையல் இருக்குது. என்னடா வந்துட்டு ஒரு ஆதாரத்தை கூட ஒழுங்காக ரெடி பண்ணிட்டு வந்து பேச மாட்டிங்களாடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான். ஒழுங்காக போய் ஒரு நல்ல ரிப்போர்ட்டு கொண்டு வா, இவன் தான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பங்காரன் வந்து திரும்பவும் ஏமாந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. எவன்டா அது நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து யோசிச்சு நடந்துட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து கழுத்தில் கத்தியாக வைக்கிறான். யார்டி நீ, ஒழுங்கு மரியாதையே சொல்லு, நீ தானே உனக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நம்ம ஹீரோ. அவளும் இருந்துட்டு ஆமாம் நான் தான் வந்துட்டு அனுப்பிச்சேன், இந்த தடவை தப்பிச்சிட்டேன், நெக்ஸ்ட் டைம் மாட்டுவேன் நீ கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறா. நீ வந்துட்டு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். உனக்கு வந்துட்டு மறந்து போச்சா, நம்ம 2 பேருமே ஒரே கிளாஸ் தான், அவனோட பையன் வந்துட்டு நானும் அவன் பையனும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், உனக்கு வந்துட்டு அது தெரியாது, அவன் வந்து சேனு குடிக்காரன், அவன் செத்து போயிட்டாங்கிறது எனக்கு தெரியும், நான் ஒரு வேறு விஷயமா வந்துட்டு பழி வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறான். நீ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்க, நீ ஒழுங்காக வந்துட்டு நீ வந்த இடத்துலேருந்தே போயிடு, இதனால் உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு கேட்குறான். இவனும் திருப்பி அதே கொஸ்டினை தான் கேட்குறான். நீ எப்படி நடிச்சிட்டு இருக்க, தேவையில்லாமல் நீ கிளம்பி போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாத்தையும் கேட்டு வந்துட்டு அந்த கத்தியெல்லாம் எடுத்துடுறாங்க இல்லையா. எடுத்ததுக்கப்புறமா அவனும் யோசிச்சுட்டு இருக்கான், எப்படி இவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, பேசாமல் நீயே போயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. தேவையில்லாமல் நீ இங்கிருந்து நிறைய விஷயத்தில் மாட்டிக்காத, இனிமேல் நான் பண்ணுறதை நீ இருந்து பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு லூஸ் தனமாக ஏதோ பேசிட்டு போகிறா. இவனும் என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுக்கிட்டு இருக்கான். இவங்க பேசின இந்த ரகசியத்தை நம்ம குட்டி வில்லன் இருக்கான் இல்லையா, அவனோட பையன் கேட்டுட்டான். இருங்கடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து வந்துட்டு நிறைய பேர் அவளை சுற்றி வராங்க. அவளும் வந்துட்டு அடிக்கிறதுக்காக பார்க்குறா. இருந்துமே வந்துட்டு அவளை தாக்கிடுறாங்க. இது அவளோட ஹேண்ட்பேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு சேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கா. அவள் வந்து பிடிச்சி வச்சுட்டு, நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருந்தேன் நான் கேட்டுட்டேன், நீயும் அவனை வந்து கொள்ள தான் வந்திருக்கேன், இவனும் வந்துட்டு கொள்ள தான் வந்திருக்கான், என்ன பிரச்சனை உங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்டுக்கிட்டு இருக்கான்.
நீ என்ன பெரிய அழகியாடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மூஞ்சில கோடு போட்டாதான் நீ பண்ற ஆட்டத்துக்குலாம் ஒரு சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில கோடு போட போறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். கொடுத்துட்டு வந்துட்டு அங்கே இருக்கிறவங்கள அடிச்சு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவனுக்கும் நிறைய அடிபடுது. அடிபட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, இரு நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுற வேலையை மட்டும் பாரு இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் நம்மளோட ஹீரோயின். எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த பப்புக்கு தான் போகிறா. அங்கே போய் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, எல்லாத்து முன்னாடி வந்துட்டு ஒரு நீதி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கு முன்னாடி இந்த குட்டி வில்லன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து நான் எந்த தப்புமே பண்ண கிடையாது, இவன் தான் என்னை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் அடித்து சித்திரவதையெல்லாம் பண்ணா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சொன்னது மட்டும் இல்லாமல் பாருங்கள் அவன் என்னத்தெல்லாம் அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்துட்டு இதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பங்காரங்கிட்ட போய் வந்துட்டு அவனும் வந்துட்டு கேட்டுட்ருக்கா. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, என்னது இது இப்படி இல்லாமல் ஒன்று அடித்து வச்சுருக்கான் இருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவ தான் வந்துட்டு என்னோட செகண்ட் ஒய்ஃப் ஆக போகிறா, எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்களே, இவளை தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டுறான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின்கிட்ட போய் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற, இந்த குடும்பம் ஒரு கேவலமான ஒரு குடும்பம், இங்கே வந்து நீ ஏன் வந்துட்டு மாட்டிக்கணும்னு முடிவு பண்ணுற, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருன்னு சொல்லும்போது நீயும் தான் இங்கே வந்து மாட்டிகிட்டு இருக்க, நீயும் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேர் இங்கே வந்தாடா ரொமான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி வில்லன் இருக்கான் இல்லையா, ஒரு கட்டணம் தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. உங்களை கொன்னாதாண்டா எனக்கு வந்துட்டு இதுவே வரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது உன்னே நான் கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கன் எடுக்கிறான். என்னடா மாற்றி மாற்றி கொல்றாங்களேனோ கொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம ஹீரோட அப்பா வந்து சுட்டுறான். அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுந்துடுறா. சரி அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க போகலான்னு நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பங்காரங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னடா என்னையோட ஃபாஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு நீங்களே ரொமான்ஸ் பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆசை ஆசையாக கொண்டு வந்து பூவை கூட தூக்கி வீசிட்டு போயிடுறான். அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவ்க்காக அவங்ககிட்ட நார்மலாக ஜாலியாக பேசுகிற மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கா நம்மளோட ஹீரோயின். இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாங்கார சொல்லியிருப்பான் இல்லையா, அது வந்து பேப்பரில் வந்துடுது. வந்ததுக்கப்புறமா அவங்களோட செகண்ட் ஒய்ஃப் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, இதெல்லாம் சரியே இல்லைங்க, என்னால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு செகண்ட் புள்ள பெற்று தர முடியலங்கிறக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் வந்துட்டு நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படிலாம் கிடையாது, நான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கிறது எதுக்கு, உன்ன மாதிரியே வந்துட்டு உனக்கு ஒரு தங்கச்சி வரணும் அப்படிங்கிறக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பிட்டை போடுறான். அவளுக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல, எதிர்த்து பேசவும் முடியல, என்ன பண்ணுறனே தெரியல, அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்கிட்ட வந்து மாட்டிருக்கோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரிங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே பண்ணிக்கோங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறதை பார்த்துட்டு இவளும் சரி அப்படின்னு வந்துட்டு மனசே இல்லாமல் சொல்லிடுறா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னதான் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நான் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிறேன், நீ பேசாமல் வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்துடுறான். வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த பப் ஓனர் இருக்கா இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்துட்டு அந்த செகண்ட் ஒய்ஃப் வந்து உன்னை ஒரு பார்ட்டி கூப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறா. நீ 2 பேர்த்திட்டையும் சுற்றிட்டு இருக்க, ரொம்ப புதுசாக இருக்குது, யாராவது ஒருத்தங்க பின்னாடி சுற்ற வேண்டியது தானே, உனக்கு 2 பேர் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. இதோட செகண்ட் எபிசோடு நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.